அங்கே வந்து கலவரம் வீரியம் எல்லாம் குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 40,000 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஈரானில். எப்படி ஒரு டீமுக்கு பெரிய அளவுக்கு $1 மில்லியன் கணக்கில் பேரம் பேசி சுப்ரீம் லீடரை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணாங்க. அந்த இர்ஃபான் சுல்தானின்னு ஒரு ஆள் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்கல்ல. ஆமாம், ஒரே ஒரு ஆள். அந்த ஆளும் இந்த டீமில் ஒரு ஆளாம். ரொம்ப நம்பிக்கை, பெரிய ஆளாச்சாவ. ரொம்ப முக்கியமான மைய புள்ளியாக இருக்கிறது ஈரான். ஈரான் மட்டும் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா மொத்த உலகத்தோட எக்கானமி மாறி. சைனாவுக்கு ஆயில் இல்லாமல் அங்கே ஒன்றுமே நடக்காது. உலகமே நடக்காது. அங்கே சைனால என்ன நடக்க போகுது? ஈரானை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஈரானுக்கு விட சைனாவுக்கு அதிகம், ஈரானை விட ரஷ்யாவுக்கு அதிகம், ஈரானை விட இந்தியாவுக்கு அதிகம். சவுதி அரேபியா வந்து அமெரிக்காவுக்கு எதிராக வந்து நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. கத்தார் வந்து ஓப்பன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பண்ணுறது தப்பு, நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்னு டிக்ளேர். ஏன் பண்ணாங்க தெரியுமா? நாளைக்கு நமக்கு அடிமடியில் கை வச்சுருவாங்களே. இன்னும் கிடையாது. அதாவது ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 100 முறைக்கு மேலே மீறின ஆள் யாருன்னா நெதன்யாஹு. உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச காணொளி இன்றைக்கு நம்மோடு பேசுவோர் வழக்கமாக உங்களோடு அறிமுகமாகி கொண்டே இருக்கக்கூடிய சர்வதேச ஆய்வாளர் திரு கசாலி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட நம்ம 2 விஷயம் பேச போகிறோம். ஒன்று, கசாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றம், இஸ்ரேலுடைய பங்கு, ஈரானுடைய சமகால நிகழ்வு, கண்டெம்பரரி ஈவெண்ட்ஸ் இன் பிட்வீன் ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா நம்ம பேச போகிறோம். சர்வதேச பகுப்பாளர் தோழர் கசாலி சார், வாங்க. வணக்கம் சார். இப்போ எப்படி இருக்கு சார் நிலவரம்? நம்ம ஏற்கனவே பேசிட்டே வர்றோம் இல்லையா? ஆமாம் சார். கடந்த ஒரு 10 நாளைக்கு மேலே பேசிட்டு வரும்போது ஈரானில் கலவரம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. ஆமாம், அது நீங்கள் ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டே இருக்கேன். ஆனால் வெளியில் பார்த்தா கலவரம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. அப்போ என்ன சொன்னோம், இடங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் அதோட வீரியம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன்னா, அதனால் அங்கே வந்து கலவரம் வீரியம் எல்லாம் குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 40,000 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஈரானில். சரி, 40,000 பேர், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. சரி. அந்த 40,000 பேரும் மொசாட், சிஏ அண்டு பிரிட்டிஷ் உளவாளிகள் சம்மந்தப்பட்டவங்க, அப்புறம் அவங்க கையை காமிச்சவங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது போக கிட்டத்தட்ட 16,000 பேருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். அது 4,500, 5,000, 8,000, 12,000 டிஃப்ரெண்ட் இது வருது. 16,000 வரைக்கும் கணக்கு ஒரு சில இதில் வருது. 12,000 to 16,000 அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் இருக்கு. அதை வருது. ஆனாலும் எண்ணிக்கை பெருசு. ஆனால் இவ்வளோ பேருக்கு மரண தண்டனை கொடுக்கல அப்படின்னா சரி, ஈரான் இந்நேரம் துண்டாடப்பட்டிருக்கும். அப்போனா நீங்கள் சொல்கிற கருத்தில் 40,000 பேரில் பலர் சிறையில் இருக்காங்க. எல்லாரும் சிறையில் இருக்காங்க, எல்லாரும் வச்சிருக்காங்க. இந்த பயங்கர குற்றவாளிகள் 12,000 பேரில் 90% ஈரானியர்கள்னு வந்திருக்கு. 90% மேலே ஈரானியர். சரி, ஒரு 10%, 5% ஈரானியர். இப்போ இவர்கள் எல்லாரும் உளவாளிகளா? ஆமா. அப்படி யாருக்கு உளவாளிகள்? அவங்க வந்து மொசாடுக்கு, சிஏஏவுக்கு உளவாளிகள். அமெரிக்கா, இஸ்ரேல். அமெரிக்கா, இஸ்ரேல், யூகே. சரி, 3 பேருக்குமான உளவாளிகள். அவங்களுக்கு என்னன்னா ஏற்கனவே 45 வருஷமா சாங்ஷன்ல இருக்காங்க, கொஞ்சம் வறுமையில் இருக்காங்களா, ரொம்ப வறுமையில் இருக்காங்க. காசு கிடைச்சோன்னே அப்போ யாராவது ஒருத்தர், உதாரணத்துக்கு நமக்கு இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் பாய் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு வந்து 15,000 சம்பளம். திடீர்னு ஒரு 10 லட்ச ரூபா தர்றேன், எனக்கு ஆஃபீஸில் இந்த மேனேஜர் என்னென்ன பண்ணுறாரு, அவர் தில்லுமுல்லாம் கொஞ்சம் எடுத்து லேசாக ஒரு வீடியோ எடுத்து கொடுத்துரு அப்படி எடுத்து கொடுத்தா 10 லட்ச ரூபா. அந்த 10 லட்ச ரூபாங்கிறது நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு அவன் வந்து வேலை செஞ்சால் அந்த 10 லட்ச ரூபா கிடைக்குமோ அது ஈஸியாக கிடைக்குது. பணம் கொடுத்தவன் சொல்ல போகிறது இல்லையே, சொல்ல போகிறதில்ல, எங்கேருந்து வந்து சொல்ல. ஆனால் கண்டுபிடிச்சானே கண்டுபிடிச்சா இவங்க கண்டுபிடிச்சா சொல்லி முடிஞ்சு, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்லாது, அது சொல்லாது. ஏன்னா அது வந்து ரொம்ப சீக்ரெட். ஆமாம். இல்லைன்னா இந்த மாதிரி சில உளவாளிகள் சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த சர்வதேசத்தை பேசும்போதே சரி, நம்ம தமிழ் சினிமாவில் நடந்ததே லேசாக வந்து கோடிட்டு காமிச்சிடலாம். எப்படி சார்? ஒரு மிகப்பெரிய அந்த படத்தோட பேர் இதெல்லாம் வேண்டாம். சரி சார். ஒரு அந்த டைமில் டக்குன்னு வந்து தமிழ் சினிமாவையே திரும்பி பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய பட்ஜெட்டு. அந்த பட்ஜெட்டில் எடுத்த அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப்பிங் வந்து வெளியே வந்துருச்சு.
ஒரு கிளிப்பிங்ஸ் கிளிப்பிங் Clip. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் உள்ள கிளிப்பிங். அது வெளியிடக்கூடாது இல்லையா? கண்டிப்பா அது ஏன்னா அதெல்லாம் வெளியிடாம மறைச்சு வச்சிருந்தா மட்டும்தான் படத்துக்கு மதிப்பு. இவங்களுக்கு பிசினஸ் ஆகும். பிசினஸ் ஸோ பிஸ்னஸ் ஆகாம பெரிய அளவுக்கு சிக்கல் வந்துச்சா, கடைசியில் இது யாரு டப்பிங் போன இடத்துலையா, இசையமைப்பாளர் போன இடத்துலையா, எஃபெக்ட் போன இடத்துலையா, ஏன்னா இது எல்லாமே வந்து சொந்த இடத்துல எல்லாமே இருக்கு. பட் இசையமைப்பாளரா இவரா அவரான்னு சொல்லி ஏகப்பட்ட இதுக்கு அப்புறம் வந்து அங்கே உள்ளே இருந்த ஒரு இன்ஜினியர் அவர் ரிலீக் பண்ணார் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட வெற்றி விழா வரும்போது அவர் ஏதோ நல்ல சரக்கை போட்டு ஸ்விம்மிங் பூலில் மூச்சு திணறி செத்து போனார். அப்போது இந்த கரெக்டாக அந்த மனுஷன் மட்டும் மூச்சு திணறி செத்ததுக்கும் இந்த கிளிப்பிங் ரிலீஸ் ஆனதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குமே. அப்போது இது காசுக்காக பண்ணாரா, ஜாலியாக பண்ணாரா, நண்பர்கள்ட்ட வந்து சும்மா சவால் விட்டு நான் பார்த்தியா அப்படின்னு சொல்லி பண்ணாரா, அதெல்லாம் தெரியாது. அப்போது இந்த மாதிரி ஏதோ இவர் வந்து உளவாளி அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் இப்போ இவர் அப்படி லீக் பண்ணதுனால பிஸ்னஸில் பல கோடி ரூபாய் லாஸ். இல்லைன்னா பெருசாக பிஸ்னஸ் ஆகிருக்கும். அப்போ இவர் ஜாலியாக பண்ண ஏதாவது பண்ணதுனால இப்படி ஆனதுனால அவர் உயிரை இழந்துட்டார். தேச துரோகம் இல்லை, ஆனாலும் நம்பிக்கை துரோகம். அது வந்து அதாவது ஒரு பல ஆபீஸ்கள் பல வீடுகள் சேர்ந்தது தான் தேசம். அது மட்டும் இல்லாமல் பல பேருடைய வாழ்வாதாரம் அதில் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி சிலர் பண்ணுற ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதா. அது மாதிரி அங்கே ஈரானில் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு ஒரு டாலர் அந்த டைமில் வந்து 9 லட்சம் ரியால் இருந்தது. இன்றைக்கி 14.5 லட்சம் ரியால். அப்போது ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சம் டாலர் தர்றேன் அப்படின்னா வாழ்க்கையில் பார்க்க முடியாத மிகப்பெரிய பணம். கற்பனை செஞ்சு பார்த்துருக்கோம். அப்போது ஒரு 1000 பேருக்கு அவன் தருவான். ஏன்னா அவன் கையில் நிறைய பணம் இருக்குது. ஏன்னா இதுலேருந்து கொள்ளையடிச்சு போகிற பணம் தானே. இங்கே கொள்ளையடிக்கிறதுக்கு இவங்க ஆட்களையே அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்து, அப்போ இந்த மாதிரி ஆட்கள் யாரெல்லாம் உளவு பிரிவில் இருக்கிறவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா எல்லா நாட்டிலையும் அவங்கவுங்க இடத்துல உளவு பிரிவு இருக்காங்க. வெளிநாட்டோட சதி எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்ச உடனே அழகாக பிடிச்சி உள்ளே போட்டு சோழி முடிச்சிட்டாங்க. இப்போது இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா ரொம்ப திணறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க வளர்த்து நீரூற்றி உரம் போட்டு வளர்த்த அத்தனை மெஜாரிட்டி ஆஃப் உளவாளிகள் இருக்காங்க இல்லையா, அது ஈரான் நேஷனல்ஸ். அவங்க மெஜாரிட்டி எல்லாம் ஜெயிலில் இருக்காங்க, இல்லை செத்து போனாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்காம போச்சு. இப்போ அங்கே இருந்து சார் ஒரு சின்ன குறுக்கீடு சார், மன்னிக்கணும். இந்த இணையதள பயன்பாடு எப்படி சார்? இணையதள பயன்பாடு 95%, 98% இல்லை. இப்பவும் இல்லை. சரி, இப்போ நீங்கள் இந்த செய்திக்கு வாங்க. இப்போ உரம் போட்டு வளர்த்த உளவாளிகள் காலி, ஒன்று காலி அல்லது ஜெயிலில் இருக்காங்க. சரி, அதில் இன்னும் ஒரு செய்தி வந்தது. அது வந்து உறுதிப்படுத்தப்படாத செய்தி. எப்படி? ஒரு டீமுக்கு பெரிய அளவுக்கு $1 மில்லியன் கணக்கில் பேரம் பேசி சுப்ரீம் லீடரை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணாங்க. புது செய்தியா இருக்க? ஆமாம். அப்படியா? ஆமாம். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. என்னன்னா ஒரு 10 பேரோ 15 பேரோ 20 பேரோ வாட்டவர், அவங்களுக்கு வந்து ஒரு 25 மில்லியன் மினிமம், 25 to 50 மில்லியன் டாலர் இது இவங்களுக்கு கொடுத்து அதுக்கு அட்வான்ஸாக கொடுத்துருப்பாங்கல்ல, கொடுப்பாங்க. அப்படின்னா நீங்க சொல்ற பார்த்தா அவங்களுக்கு ஸ்பெஷல் ஆபரேஷன் கன் எல்லாம் இது கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து, ப்ளஸ் அங்கே சுப்ரீம் லீடர் கூட இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் பெரிய ஆசை வார்த்தை காமிச்சு. ஆஹா, ஓகே சரி. இது வந்து யாருக்குமே தெரியாத செய்தியில சார், இது புதுசு ஆசை வார்த்தை காமிச்சு, ரொம்ப முக்கியமான செய்தியில இது. ஆமாம். அது என்ன பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக மோப்பம் பிடிச்சிட்டாங்க. மோப்பம் பிடிச்சி இந்த தூக்கில் போட்டாங்களே ஏற்கனவே, அதில் ஒரு 90% மேலே இந்த மாதிரி சுப்ரீம் லீடரை கொல்லணும்னு வந்த ஆட்களை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. அதில் இன்னும் கடைசியாக எஞ்சி நிற்கிறது ஒரு ஆள், அந்த இர்ஃபான் சுல்தானின்னு ஒரு ஆள் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்கல்ல. ஆமாம், ஒரே ஒரு ஆள். அந்த ஆளும் இந்த டீமில் ஒரு ஆளாம். ரொம்ப நம்பிக்கை, பெரிய ஆளாச்சாவன். அப்போ இந்த மாதிரி விலை போன ஒரு ஆள், ஆனால் அந்த ஆளையும் தூக்கில் போட்டு அது சோழி முடிஞ்சிடும் அப்படிங்கிறது அந்த ஆளை வச்சுருக்காங்க. அமெரிக்காவோட அழுத்தம் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் ரிலீஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு ரூட்டில் வந்து உடம்பு சரியில்லை, காய்ச்சல் வந்துச்சு, இது வந்துச்சு, வயிற்றால போச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க அவங்க. ஆனால் ஒரு பணம் இதுக்காக சொந்த நாடு இந்த அதாவது ஒரு மன்னரை அங்கே இருக்க ஆட்சியாளரை பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக அவரை தூக்கி போட்டா, உதாரணத்துக்கு அவரை தூக்கி போட்டாச்சுன்னா அந்த நாடு என்ன ஆகும்? ரொம்ப பாலாரும் தேனாருமா ஓட போகுது. இன்னைக்கு நிலைமை இதில் கடாஃபி இருந்த லிபியாவில் பாருங்கள், சதாம் ஹுசேன் போன ஈராக்கில் பாருங்கள் என்ன நடக்குது. அதை விட மோசமாக ஈராக்கில் மாறும். அங்கே இருக்கிற எண்ணெய் வளம் ஈரானில்
அங்கே இருக்க எண்ணெய் விலை எல்லாமே அமெரிக்கா வந்து கொத்திட்டு போயிடுவான். அவன் வந்து இதை பேஸ் பண்ணி சைனாட்ட பேரம் பேசுறதுக்கு, இந்தியாட்ட பேரம் பேசுறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மைய புள்ளியா இருக்கிறது ஈரான். ஈரான் மட்டும் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா மொத்த உலகத்தோட எக்கானமி மாறிடும். டோட்டல் மொத்த உலகத்தோட எக்கானமி. இதுதான் இன்னைக்கு வந்து ஒரு ஆணிவேர். என்னன்னா இங்கே வெனிசுலாவில் பிடிச்சிட்டாங்க. ஆனால் வெனிசுலா வந்து ஒரு 6 லட்சம் 8 லட்சம் பேரல் பெர் டே தான் அங்கே உற்பத்தி. இதை கம்பேர் பண்ணுவது ஒண்ணுமே இல்லை. இது வந்து 42 45 லட்சம் பேரல் பெர் டே. ஓகே, அப்போ இதோட மெஜாரிட்டி ஆஃப் ஆயில் வந்து சைனா வாங்கிட்டு இருக்கு. சைனாவுக்கு ஆயில் இல்லாமல் அங்கே ஒன்றுமே நடக்காது. உலகமே நடக்காது. அங்க சைனால என்ன நடக்க போகுது? மற்ற எந்த நாடா இருந்தாலும் ஒண்ணுமே சைனாவோட நம்ம என்ன செய்வோம்னா, இப்போ மொபைல் வாங்குறோம், இது வாங்குறோம், எது வாங்கினாலுமே அதில் நம்ம மேலே ஸ்டிக்கர் ஓட்டுமே ஒழிய, ஆனால் மேக்கிங் வந்து சைனா. மேனுஃபேக்சரிங் யூனிட் மெஜாரிட்டி வந்து சைனாவில் இருக்குது. நம்ம அதை வந்து ஸ்டிக்கர் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். மெஜாரிட்டியாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரியாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், அரப் கண்ட்ரி எல்லாத்துலேயும் சைனாவோட மேனுஃபேக்சருக்கு தேவைப்படுறது ஃபியூயலுக்கு வந்து ஒரு பக்கம் ரஷ்யாவிலேருந்து, இன்னொரு பக்கம் ஈரான்லேருந்து. இந்த ரெண்டுமே டாலர் வணிகம் இல்லாத இது கச்சா எண்ணெய். அப்போது இதை வந்து இறுக்கி பிடிச்சிட்டான்னா இன்னைக்கு $60 இருக்கிறது $100 ஆக்குவான், $150 ஆக்குவான், இஷ்டத்துக்கு அவன் வைக்கிறதான ரேட்டு. ஆனால் இன்னொன்று சிலது என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வந்து ஈரானை பிடிச்சிட்டான் அப்படின்னா ஒரே ஒரு டாலர் வணிகம் இல்லாத ஒரே ஒரு நாடு ரஷ்யாவாக இருக்கும். ரஷ்யா இன்னைக்கு வந்து $56 $60 வித்துக்கிட்டு இருக்கான் ஒரு பேரல். அது குறையவும் கொடுக்குறான், கடனாவும் கொடுக்குறான். திடீர்னு என்ன செய்வாங்கன்னா, இவங்க வந்து மொத்த உலகம் இவங்க கண்ட்ரோலில் இருக்கா, மற்ற எல்லாமே திடீர்னு $30 $35 இறக்கி விட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? ரஷ்யாவும் அது கொடுக்குற மாதிரி இருக்கும். அங்கே ரஷ்யா மொத்தத்துக்கு வீழ்ச்சி அடைஞ்சு கையேந்திர நிலைமை வந்துடும். அவனுக்கு மேஜர் வரவு இதுலேருந்து. ஆனால் அரபு நாட்டோட நிலைமை இருக்கிற ஜிசிசி கண்ட்ரிஸ் அவன் இன்னும் மோசம் போயிடுவாங்க. ரொம்ப மோசம் போயிடும். ஐயோ எனக்கு சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே மோசம் போயிட்டாங்கன்னா அமெரிக்கா வச்சதான் சட்டம் அந்த மாதிரி ஆகி போயிடும். அது ஒரு சூழலில் இன்னைக்கு ஈரானை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஈரானுக்கு விட சைனாவுக்கு அதிகம், ஈரானை விட ரஷ்யாவுக்கு அதிகம், ஈரானை விட இந்தியாவுக்கு அதிகம். நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். திருப்பி நான் அதை சொல்றேன். ஈரானை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கு. அதை விட அதிகமா சவுதி அரேபியாவுக்கும் கத்தாருக்கும் தேவை. இது புது செய்தியா இருக்க? ஏன்னா சொல்லுங்க சார். இப்ப ஈரானை வந்து அடிபணியை வச்சுட்டான்னு வச்சுங்களேன். அவன் திடீர்னு $30 போட்டாங்கன்னா 6 மாசம் இதே மாதிரி $30 கொடுத்தாங்கன்னா மொத்த அரபு நாட்டோட வளம் இருக்கு இல்லையா, வெறும் மண்ணா தான் இருக்கும். ஏன்னா வருமானம் இல்லாம போயிருமே. அதனால அப்பனா சார் ஒரு சின்ன கேள்வி. இப்போ நீங்க 3 நாடு சொன்னீங்க. ஒன்னு சீனா, இந்தியா, ரஷ்யா. இப்போ அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளைகள் தான் அப்துல் ரஹ்மான் அல்தானி, முகமது சல்மான். அப்ப அவங்க அமெரிக்காவுக்கு எதிராக ரகசிய வேலை பார்ப்பாங்களோ? இப்போ ஓப்பன் வேலை பார்க்குறாங்களே, ரகசியம் என்ன? சவுதி அரேபியா வந்து அமெரிக்காவுக்கு எதிராக வந்து நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. கத்தார் வந்து ஓப்பன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க, நீங்க பண்றது தப்பு, நாங்க அலோவ் பண்ண மாட்டோம்னு டிக்ளேர். ஏன் பண்ணாங்க தெரியுமா? நாளைக்கு நமக்கு அடிமடியில் கை வச்சிருவாங்களே, நமக்கு வந்துரும்ல. அதனால ஈரானை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஈரானுக்கோ அவங்கள சார்ந்த அந்த ப்ராக்சிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கோ எவ்வளோ பொறுப்பு இருக்கோ அதை விட அதிகமான தேவை, அதிகமான பொறுப்பு சைனாவுக்கு, ரஷ்யாவுக்கு, அரபு நாடுகளுக்கு, இந்தியாவுக்கு இருக்கு. இப்போ ஒரு பாயிண்ட் என்னன்னா, கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப ஈரான் ஒரு கிரேட்டர் ஸ்டேட்டா மாறி வந்துருச்சு. எல்லா நாடுகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை பரப்பிட்டாங்க. ஆமா, தெரிஞ்சோ தெரியாமையோ இவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் வந்துட்டு. எல்லாருக்கும் வந்துருச்சு. நீங்க தானே சொன்னீங்க இப்ப? ஆமா, சரிதானே? நான் கேட்ட கேள்வி. அதாவது இஸ்ரேலை தூக்கி பிடிச்சி எப்பவுமே அமெரிக்கா வீழ்ச்சி அடைய கூட நினைப்பாங்க. ஏன்னா கடன் கொடுத்தவங்க நிறைய பேர் கடங்கார இருக்காங்க. அமெரிக்கா வீழ்ச்சி அடைஞ்சா நம்ம எல்லாம் போயிரும் சொல்லிட்டு. இப்போ ஈரான் வீழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாது, ஈரான் வீழ்ச்சி அடைஞ்சா நம்ம வந்து மொத்தத்துக்கு அதோகதி ஆயிடுவோம் அப்படின்னு ஈரானை காப்பாற்றுறதுக்கு ஈரானை விட சைனா, ரஷ்யா, இந்தியா, அரபு நாடுகள் இவங்களுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் சேர்ந்து ஈரானுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா அங்கே உணவுப் பொருள், மருந்து பொருள் பிரச்சனை இருக்கா, சைனாலேருந்து எக்கச்சக்கமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ கார்கோ விமானம். இப்போ இன்னைக்கு காலில் உள்ள செய்தி ஒன்று கேட்குறேன் சார். என்ன செய்தின்னு சொன்னா, இவ்வளவு நான் ஏற்கனவே கடந்த முறை அவருடைய பெயர் எனக்கு மறந்து விட்டு, ஈரானுடைய பெசஸ்கியானுடைய இடத்துல இருந்தார். அவருடைய குடும்ப வாரிசு, ஆயத்துல்லா கோமேனுடைய குடும்ப வாரிசாக இருந்த பிரதமர். இவ்வளவு உளவாளிகள் அந்த நாட்டுக்குள்ள வந்த காரணத்தை ஐஆர்ஜிசி போன்ற ஒரு எலைட் ஸ்குவாட் இருந்தாலும் இதை கண்டுபிடிப்பதற்கு அவர்களை மறுத்தது, தடுத்தது எது? ஒரே ஒரு விஷயம்தான், பேராசை, அப்புறம் நாட்டுப்பற்று இன்மை, அல்லது குறைஞ்சபட்சம் இஸ்லாம் மார்க்கம் அப்படின்னா அது மேலே இருந்த என்ன சொல்கிறது, ஒரு அபரிமிதமான அன்பு இருக்குல்ல,
அதாவது அவிசுவாசம். ஆ விஸ்வா ஆ அப்படி சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க அவிசுவாசி, விசுவாசம் அவிசுவாசம். அவிசுவாசம். அது இந்த மாதிரி இருக்கிறனால என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஈரான்ல நடந்தது என்ன? இங்க இருந்து எப்ப பார்த்தாலும் இங்க ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சா உளவு தகவல் அதிகமா இஸ்ரேலுக்கு போயிருது அப்படின்னு பார்த்தா, கடைசியில ஒண்ணொன்னா செக் பண்ணி பார்த்தா, ராணுவ தலைவர் இருக்கார்ல, அவர் தான் உளவாளியா இருந்தவர். அவர் தூக்குல போட்டாங்க. அப்படிலாம் பெரிய கூத்து நடக்குது. அப்போ இவ்வளோ பெருசு இருந்தது. அது போக இட்டாலியில இருந்து இட்டாலி ஃப்ரான்ஸா ஒரு லேடி இங்க வந்து முஸ்லீமா மாறி, ஆக்சுவலா ஒரிஜினலா யூத பெண்ணு. அது நீங்க சொன்ன அந்த வரலாறு அவங்க பேர் மறந்துட்டு, அந்த அம்மா மதரசாவோடலாம் உள்ள க்ளோஸ் ஆகி அயத்துல்லா கோமெனி பக்கத்துல போய் அமரக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய பெண்ணா மாறி, பெரிய அளவுக்கு மாறி பிரீச் பண்ணி இப்படி பார்த்தா உலகத்திலேயே பெரிய வந்து உளவாளி சிறந்த அல்ல. மதம் வந்து, ஆனா கடைசி பெரிய உளவாளி தப்பிச்சு போயிருச்சு. தப்பிச்சிட்டாங்க. ஆனா அது தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் தான் அட பாவி இவ்வளவு தூரம் நடந்திருக்கே அப்படின்னு. அப்போ உளவாளி ஏழையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பசி பஞ்சத்தோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது வயிறு நிறைய சாப்பிட்டா கூட இன்னும் 7 தலைமுறைக்கு வேணும்னு நினைச்சு பேராசைப்படுறாங்கல்ல, அவங்களும் காரணம். அது போக இவங்களே எத்தனை வருஷமா ஆண்டுகிட்டு இருப்பாங்க, நமக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி, அதாவது அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் இன்ன பிற சுகங்களுக்கும் பேராசைப்படுற ஆட்களால தான் இந்த மாதிரி உளவாளியா மாற முடியும். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் உளவாளி இல்லைன்றீங்களா? நிறைய உளவாளி இப்ப இருக்கு. நீங்க சொன்னது ஒரு முக்கியமான பாயிண்ட் சார். இப்ப நீங்க நடந்த சம்பவத்தை சொல்லிட்டீங்க. ஆமா, இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற போது சர்வதேச சமூகம், ஒரு நாடுகளும் அந்த தலைமைகளும் தங்கள் நாட்டிலும் இப்படி இருப்பார்களோ என்ன, அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார்களே. எல்லா இடத்தையும் எடுப்பாங்க. இல்ல, இது ஒரு பதட்டம் தானே. இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளா புரிதலுக்காக சொல்றோம். இப்போ திமுக ஆட்சியில் இருக்கு. இப்போ ஒருவேளை அடுத்து அண்ணா திமுக ஜெயிச்சு வந்தா டிஜிபில இருந்து கமிஷனர்ல இருந்து கலெக்டர், நிறைய இடங்கள்ல கலெக்டர்ல இருந்து எல்லாத்தையும் வந்து அப்படியே மாத்துவாங்க. ஏமாத்துறாங்க, விஷயத்தை சொல்லிடக்கூடாது. மாத்துவாங்க. என்னன்னா, இவங்க நமக்கு எதிரானவங்க, அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க மாறிடுவாங்க, திருந்திடுவாங்க அப்படின்னு ரிஸ்க் எடுக்க யாருமே தயாரா இல்லை. இப்போ ஜெயலலிதா வந்தா கருணாநிதி போட்ட அத்தனை ஆட்களையும் மாற்றுவாங்க, கருணாநிதி வந்தா அவங்க ஜெயலலிதா போட்ட அத்தனை பேரையும் மாற்றுவாங்க. இது இயல்பு. அது மாதிரி அங்கே 40 வருஷமா வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு விசுவாசமா கூட இருக்கிறவங்க அந்த விசுவாசம் இருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்கு வேற ஆளையும் நியமிப்பாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் உண்டு. ஆனாலும் அந்த நாட்டில் என்னதான் பெட்ரோல் வளம் இருந்தாலும், என்னதான் மண் வளம் இருந்தாலும், அந்த நாட்டில் எப்போவுமே பிரச்சனை சேங்ஷன்ஸு. வெளிநாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ண முடியாது, எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அப்புறம் அதிகமாக சைனாவை தான் நம்பி இருக்கணும். அப்புறம் அரபு நாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணணும். அரபு நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு பயந்து எதுவும் கொடுக்காம இருப்பாங்க. இப்படி ஒரு சூழலில் மக்கள் விலை போகிறதுல அதிசயம் இல்லை. ஆனால் இப்போ பயத்தில் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. எங்க? ஈரானில் பயத்தில் இருக்காங்க. ஆனால் இன்னொன்று என்னென்னா, ஈராக் அமெரிக்காவோட புரோ கண்ட்ரி தான். ஆனால் அது இப்போ 79க்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து ஈராக்கில் இருக்கிற இப்போ ஆட்சியாளர் வந்து ஈரானுக்கு ரொம்ப ஃபேவரட். நீங்க சொல்றது ஈராக்க சொல்றீங்க. ஈராக் இப்போ சுடானி வந்து he was appointed by US force. ஆமா, சதாம் ஹுசேனுக்கு பிறகு ஆபரேஷன் பண்ணி தோத்தாலும் இன்றைக்கு இருக்கிற சுடானி சுன்னா ஜமாத்தை சார்ந்தவர். இருந்தாலும் ஈரானுக்கு ரொம்ப ஃபேவரா நெருக்கமா இருக்கக்கூடிய ஆள். ஈரானுக்கு இப்ப நெருக்கமா இருக்காரு. அதே மாதிரி முகமது பின் சல்மான், சவுதி அரேபியா டிஃபேக்டோ ரூலர், அவரு ஈரானோட பயங்கர நெருக்கமாயிட்டாரு. நெருக்கமா இருக்காரு, தூதர்கள் அனுப்பி ஒரு பக்கம் போயிட்டு. அது போக இங்க ஏமன்ல வந்த கிளாஷ் வந்துச்சு இல்லையா, ஹவுதிக்கு இல்ல, ஹவுதி வெடிக்க தான் பார்த்தாங்க. எஸ்டிசியும் சதர்ன் ப்ராவின்ஸ் எஸ்டிசி பிஎல்சி அந்த 2 பேருக்கும் சவுதி அரேபியா அண்ட் யுஏஇ அவங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் வருது இருக்கு. அப்போ இந்த மாதிரி உள்ளுக்குள்ள பிரச்சனை எல்லாத்தையும் அமெரிக்காவோட பேராசை, அமெரிக்காவோட ஆணவம் இவங்களெல்லாம் ஒன்று சேர்க்குது. இப்போ இன்னொரு விஷயத்தையும் நேரம் கருதி முடிக்கிறேன். அமெரிக்கா தனது கால்களை வலிமையாக மத்திய கிழக்கில் பதிப்பதற்கான திட்டம். ஈரான் பாரசீகர்களை தவிர, இவர்கள் பாரசீக முஸ்லிம்கள், ஆமா, அவர்களை தவிர சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர், ஜோர்டான், சிரியா, லெபனான், துருக்கி எல்லாருமே அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளைகள், அமெரிக்காவுடைய கையாள்கள், அமெரிக்காவுடைய ஸ்லேவ் அப்படி எடுத்துக்கலாம். இதை மட்டும் காலி செய்து விட்டு நம் இஷ்டத்திற்கு நீங்க சொன்ன மாதிரி $60 $120 ஆக்கலாம். கேட்க நாதியத்து பேர் அது இல்ல. ஆமா, இப்போது இந்த செய்தி உலகம் மகிழ்ச்சியானதா? யூரோப்பிய யூனியன் உள்பட, சீனா உள்பட, இந்தியா உள்பட, மத்திய கிழக்கு உள்பட எல்லா நாடுகளும் இது அமெரிக்காவுக்கு தொடர் சரிவை ஏற்படுத்துமா? நிகழ்ச்சியின் அமெரிக்காவுக்கு சரிவை ஏற்படுத்துறதுக்கு முதல் சந்தோஷப்படுற ஆட்கள் யார் தெரியுமா? எதிர்பார்க்கவே மாட்டாங்க, யூரோப்பியன் யூனியன். உர்சுலா அவர் இந்தியாவுக்கு வராரு கையில் கூட. ஏன்னா இங்க அமெரிக்கா வந்து நேட்டோக்கு எதிராக ஆயிட்டாங்க. அப்புறம் யூஎன் வந்து கலைக்க போறேன்னு சொல்லியாச்சு.
அதுக்கப்புறம் இதில் கிரீன்லாண்டில் வந்து என்ன இருந்தாலும் நான் அடிக்க போகிறேன்னு இருக்காரு. கிரீன்லாண்டு வந்து அமெரிக்கா பிடிச்சதுன்னா பெரிய பிரச்சனை யாருக்குன்னா சைனாவுக்கு. ஏன்னா சைனா ரஷ்யா கம்பைன் பண்ணி அந்த பக்கம் கப்பல் வணிகம் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பிரச்சனை ஆகுங்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு எதிராக யூரோப்பியன் யூனியன் வந்து எதிராக நிற்கிது. அதை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒட்டுமொத்த சூழலே மாறுது. மொத்தத்துக்கு சூழல் மாறுது. அப்போது அமெரிக்கா பெரிய அளவு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் கடைசியாக ஒரு செய்தி என்னென்னா, இஸ்ரேல் அவங்க என்ன பண்ணுறாங்க, கிழக்கு அதாவது வெஸ்ட் பேங்க் அந்த கிழக்கு பாலஸ்தீன் இருக்கு இல்லையா, அங்கே யுஎன்ஆர்டபிள்யூன்னு ஒன்று இருக்கு. அது அது ரிலீஃப் ஃபண்ட். ஆமாம் கரெக்ட், யுஎன்ஆர்டபிள்யூ. ஆமாம், அதை வந்து இடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க இவங்களுக்கு எதிராக நீதியை பேசக்கூடியவங்க. UNRWA ரெப்ரசன்டேட்டிவ். அப்ப எதுக்கு அப்படின்னு, அதாவது இஸ்ரேலுக்கு they were playing, they behalf of the representative of the Gaza people. They made a statement against Israel. அதனால அவங்க எதிராக இருக்காங்க. சரி, இடிக்கிறது வந்து அவன் நாட்டுக்குள்ள இஸ்ரேலுக்குள்ள இருந்தா இடிக்கட்டும். அதை எப்படி பாலஸ்தீனுக்குள்ள போய் இடிக்கிறது? அதுதான் பாலஸ்தீன் வந்து இன்னொரு நாடு தான். ஏன்னா அவங்க எல்லாம் அப்படித்தானே செய்வாங்க. அவங்ககிட்ட நீங்க எத்திக்ஸ் ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 100 முறைக்கு மேல மீறின ஆள் யாருன்னா நெதன்யாகு, பெஞ்சமின் நெதன்யாகு. ஆமா. அப்போ இந்த மாதிரி எதுக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படிங்கிறது இயற்கை ஒரே மாதிரி இருக்காத, காலம் அவரை கட்டுப்பட வைக்கும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு உள்ள தகவல். இந்த செய்தியில நம்ம தெளிவா பேசணும். இன்னைக்கு ரொம்ப தெரியாத விஷயத்தெல்லாம் சொல்லிட்டீங்க. உங்கள்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல முக்கியமாக வெளிப்படையா ஒரு செய்தி சொன்னீங்க. சவுதியும் அப்துல் ரஹ்மான் அல் தானியும் அமெரிக்காவுக்கு எதிராக ஓபன் ஒரு ப்ரொக்ளமேஷன் பிரகடனத்தை அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது நற்செய்தியாக அமைந்தது, உபவாசத்தின் நற்செய்தி. கிறிஸ்தவர்கள் சொல்வதை போன்று இந்தியாவிற்கும் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு நற்செய்தி, அமெரிக்காவுடைய அதிகார முடிவு. மூன்றாவதாக நீங்க சொன்ன செய்தியை நான் புரிந்து கொண்டது, யூரோப்பியனுடைய தலைவர் உர்சுலா லேலன் இந்தியாவுக்கு வருகிறார். காரணம் இதுதான். நான்காவது மிக முக்கியமான செய்தி, பிரான்ஸோடு 200% அக்ரிமெண்ட் போட்டார். நீங்க யூரோப்பியன் சொன்னதுனால இப்ப அமெரிக்கா கெப்ட் அலோன் ஃப்ரம் இன்டர்நேஷனல் சொசைட்டி. மொத்தத்துக்கு தனித்துவமாக வைக்கப்பட்ட ஒரு தேசம். தனிமைப்படுத்தப்பட்டது. தனித்துவம் அல்ல, நீங்க சொல்றது தனிமைப்படுத்தப்பட்டது. உலக சமூகத்திலிருந்து அவர்கள் அந்நியப்படுத்தப்பட்டார். நம்ம ரொம்ப புரிதலுக்காக சொல்லுவோம். நாட்டாம படத்துல அவன்கிட்ட அண்ணன் தண்ணி புழங்காதாடையா, அமெரிக்காவோட அண்ணன் தண்ணி புழங்காதீங்க, அமெரிக்கா தனியா கிடக்கட்டும், அவ்வளவுதான் மேட்ரு. ரொம்ப சிறப்பு சார். நிறைய விஷயங்களை சர்வதேச காணொலிக்காக சர்வதேச அரசியல் பகுப்பாய்வாளர், நீண்ட தூர அனுபவம் பெற்ற கண்ணியத்துக்குரிய எமது சிறப்பு விருந்தினர் தோழர் கசாலி அவர்களோடு நான் விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த அமர்வில் உங்களோடு சந்திக்கிறேன். சார், எங்க அமர்வுக்கு வந்து ரொம்ப நன்றி சார். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.